ஒரு சாதாரண நடிகர் ஒரு நாள் அரசியல் மேடையில் மக்கள் தலைவராக மாறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இவர்தான் விஜய். திரை உலகில் வெற்றி பெற்றாலும் மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவரை விட்டு போகவில்லை. 2009ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் மூலம் மக்கள் சேவையில் தனது பயணத்தை ஆரம்பித்தார். அதன் பிறகு சமூக பிரச்சினைகள் குறித்து தனது குரலை உயர்த்த ஆரம்பித்தார். 2019ஆம் ஆண்டு அநீதி மற்றும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து திறந்த வெளியில் பேசி அவரது அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். 2022ஆம் ஆண்டு அவரது ஆதரவாளர்கள் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அவரது தாக்கத்தை நிரூபித்தனர். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்தார். அவரது பேச்சுகள் மக்கள் மத்தியில் பெரிய எதிரொலியை உருவாக்கியது. இன்று அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு புதிய அரசியல் சக்தி. அவரின் இலக்கு தெளிவு: தமிழ்நாட்டின் முதல்வராக மாறுவது. ஒரு மனிதன் எடுத்த முடிவு ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி கொண்டது. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.